தியானத்தில் 100 பேர் தியானம் பண்ணுறாங்கன்னா 100 பேர் சாதிக்க முடியாது. முதல்ல அடிப்படையாக அதையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு சில பேருக்கு உடல் கொஞ்சம் செட்பேக் ஆகும். அதோடைய வெளிப்பாடு தான் மகான்களுக்கு நோய் வாய்வெல்லாம் படுறது. இந்த சூழத்துக்குன்னு சில சூழல்லாம் இருக்கு. இந்த உடல் இவ்வளோ வெப்பத்தை தான் தாங்கணும்லாம் இருக்கு. நீங்க 98க்கு மேல போயிருச்சுன்னா அது தீவிர ஃபீவர் ஆகிப்போம், வெப்பம். இப்போ நீங்க பண்ற தியானம் வெறும் வெப்பம்தான். அப்ப நீங்க பெரிய தியானம் சொல்றீங்களா, நெற்றி போட்டலாம், அதெல்லாம் நீங்க 150 கிராஸ் பண்ணணும் வெப்பத்தை. நீங்க இன்னும் கடுமையான தியானம் நடக்குதுன்னா 200 கிட்ட வரணும். அப்ப செத்து பொழைக்கிற கதை தான் அதெல்லாம். அப்ப அந்த உடல் என்ன ஆகும்னா வேற மாதிரி ஆகும், வடிவம் மாறும். அதனாலதான் நிறைய பேர் ரொம்ப சிரமப்பட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாம கரைச்சு குடிக்கிறது, அவங்க எல்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டது. உடல் ஒரே தன்மையில் இருக்காது. பல்வேறுபட்ட துன்பங்களை துயரங்களை அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த தியானம் முடிச்சுட்டு ஒரு ஞானியா வரும்போது உடல் நிறைய பலவீனம் அடைஞ்சிரும். ஏன்னா ரேடியேஷனுடைய அந்த தீவிர வெப்பத்துல அவங்க எல்லை இல்லாத பாதிப்பு அனுபவிக்கிறாங்க. விவேகானந்தரா இருக்கட்டும், ராமகிருஷ்ணரா இருக்கட்டும், எல்லா பேருக்குமே நாளைக்கு நமக்கும் அதுதான். ஆனா அதே வடிவத்துல வெகு சிலருக்கு அந்த உடல் கொஞ்சம் மாற்றாடை. அப்ப அந்த உடல் அது சில தன்மை தான் இருக்கும். அதுக்கு மேல சில உடல் தாங்காத உடலை நல்ல தியானம் இருந்து கூட அந்த உடல் வேற வழி இல்லாம அந்த உடல்ல இருந்து விடுற மாதிரி ஒரு சூழல் கூட வரும். இந்த உடல்ல இருந்து வேலை செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அவர் தியானத்துல பாதியில இறந்து போக வேண்டிய சூழ்நிலை கூட தள்ளப்படுவார். அப்ப அவர் என்னன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு குரு என்னன்னா இதெல்லாம் எப்படி சொல்லுவார் அப்படின்னா மறைப்பொருளாக தான் சொல்லுவார். எல்லாம் உனக்கு கிடைச்சிச்சு, ஆனா காலத்தோட சூழல் உடல் ஒத்துழைக்கல, அதனால நீ அடுத்ததுக்கான ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறத, நீ எதை செஞ்சியோ அது சேமிப்பா இருக்கும், அடுத்தது உனக்கான சூழல் உருவாகும், அப்ப நீ அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிகழும். சில நேரத்துல சில மகான்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா அந்த சூழத்துக்குள்ள ஒரு நோய் வந்துடும். ஞானம் பெற்று கூட இந்த காலகட்டத்தில் இந்த உருவத்துக்குள்ள சில நோய் வரணும்னு இருக்கும். அது தீர்க்கவே முடியாது, தீர்க்க கூடாது. அது நீ அப்படியே அதை வச்சுதான் பண்ணணும், அதனால தீர்க்க மாட்டாங்க. அந்த மாதிரியும் நிறைய பேருக்கு நிகழ்ந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அதுக்கான எந்த ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கான எந்த வழிமுறையும் அவங்க செஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க தியானத்திலே அதை சரி செய்கிற முறைகளையும் தெரியும், ஆனால் செய்ய மாட்டாங்க. எத்தனையோ நோயாளிகளை விவேகானந்தரே காப்பாற்றி இருக்கிறார். எத்தனையோ பேர்த்த எத்தனையோ விஷயமா பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ஆஸ்மாங்கிற ஒரு நோயை அவரால் காப்பாற்றிக்க முடியல. அதுல சாதாரண அவஸ்தை கிடையாது, பெரிய அவஸ்தைப்பட்டிருக்காரு. அப்ப இதெல்லாம் அந்த சூழ அனுபவிக்கணும்னு இருக்கு. ஒரு உடலுக்குன்னு சில உடலுக்கு எப்படி இந்த மண்ணுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கோ, அந்த உடலுக்குன்னு ஒன்று இருக்கு. எல்லா உடலும் ஒரே மாதிரியே இருக்காது. அப்ப தியானம் என்ன தியானம் நம்ம கொடுத்தாலும் ஒவ்வொரு உடலுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அந்த உடலை கரெக்ட் பண்ணி ஒரு வேலை செய்யணும். இப்போ உடல் தனியா ஆன்மா தனியா இருக்கு. இப்ப ரெண்டையும் தனித்தனியா பார்க்கக்கூடிய செயலை தான் தியானத்துல பார்க்கறது. இப்ப ஆன்மாவை கண்டவன் என்ன ஆயிடுறான், உடலை பெருசுப்படுத்துறது இல்லை, உடலை பத்தி அவன் பெரிய கவலையே படுறதில்லை. ஏன்னா அவன் பார்க்க வேண்டியது எல்லாத்தையுமே அதான் பார்க்கறான், அந்த ஒளியா தான் பார்க்கறான். அப்போ உடலை பெருசுப்படுத்துறது இல்லை. ஆனா சில பேர், வெகு சிலர் பேர் என்ன பண்றான், அந்த உடலையும் இந்த ஆன்மாவையும் ஒன்றா ஒருங்கிணைத்து வேலை செய்யறான். அந்த உடலை விட்டுறாமையே அதுக்குள்ளே இருந்தே வேலை செய்யறான். இப்படியும் நடக்கும். அப்ப இங்க என்ன எல்லா தியானம் பண்ணாலும் சில உடல்களுக்கு சில உபாமை இருக்கதான் செய்யும். சில பேருக்கு அது இருக்கத்தான் செய்யும், அதை கடக்க தான் செய்யணும். இது காலத்தின் சூழல்கள்ல இருக்கிறது. அப்ப நல்ல தெளிவடைந்த தியானத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே தெரிஞ்சிடும். அவங்க என்னன்னா புலம்ப மாட்டாங்க, ஃபீல் பண்ண மாட்டாங்க, வருத்தப்பட மாட்டாங்க, கடவுளை திட்ட மாட்டாங்க, குருவை திட்ட மாட்டாங்க.
என்ன ரீசன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ரீசன் தெரியாதவங்க தான் புலம்புவாங்க. இப்படிதான் அது. ஒரு கரெக்டான தியானம் கரெக்டான வடிவத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த உடல் ஏன் செட்பேக் ஆகுதுங்கிறத நிச்சயமா உணர்த்தப்படும். அதே மாதிரி இந்த உடல் வந்து எல்லாருக்கும் சூப்பரெல்லாம் ஒத்துழைக்காது. ஏன்னா நேரடியாக சிவபெருமானே இங்கே பூமியில் இறங்கி வந்து தியானம் கொடுத்தாலும் எல்லாருடைய உடலும் அப்படியே பூ போல ஒத்துழைச்சிடாது. வெவ்வேறு தன்மையில தான் இருக்கும் உடல். நீங்க வெவ்வேறு அலைவரிசைகள்ல வெவ்வேறு தன்மைகள்ல உங்க உடல் இயங்கும். ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. அப்ப அந்த உடல்கள் சில உடல்கள்ல சில பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். அதான் ஒரு ஞானியானவன் அதை கடக்க கத்துக்குவான், அதை சரி செய்ய கத்துக்குவான். அதுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல். இப்ப ஞானிக்கு பெரிய வரப்பிரசாதம் என்ன நடக்குது அப்படின்னா, மனம் கொஞ்சம் ஒருநிலை தடுத்து ஆட்கொள்ளப்படுகிறது தியானத்துல. அப்ப தன்னை மறந்துறான்னா உடலே மறந்துடுறான். அப்ப அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் கிடைக்குது. அப்ப இந்த உடலை அவன் கான்சியஸ்ல இருக்கும்போது அவனுக்கு வலியோ துன்பமோ இருக்கு. அவன் உடலே தன்னையே மறந்துடுற போது உள்ள வேற ஒரு மாற்றத்துக்குள்ள அவன் உருவாக்குறான். அப்ப தன்னை மறக்கிற மாதிரி தியானம் யாராருக்கெல்லாம் வருதோ ஒரு மேம்பட்ட நிலைக்கு அவங்க மாறுறாங்கன்னு அர்த்தம். ஒரு சக்தி அப்படிங்கிறது எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா தன்னை மறந்தாதான் கிடைக்கும். அதுதான் சமாதி அப்படிங்கிறது. அந்த சமாதி ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிறவியே தான ஒரு மனிதன் அவனே இறக்கிறது, திருப்பி அவனே பிறக்கிறது. வெளியில இருக்கிற சுவாசத்தை சுவாசிக்காம அப்படியே நிறுத்திடுறது. ஆனா உயிரை விட்டுறாம அந்த உள்ள மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கு. அது இறப்பு தான். திருப்பி ஒரு நாள் விழிப்பான். அப்ப அவன் வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்குரியவனா இருக்கும். இப்ப அந்த ஸ்டேஜுக்கு போறவங்களுக்கு என்ன அடையாளமா இருக்கும்னா தன்னை மறக்கிறது. தியானத்திலேயே ஒரு 10 நிமிஷத்துல 20 நிமிஷம் தன்னை மறந்துடுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது மாறும். இப்படிதான் இதோடைய விஷயம். அப்போ உடல் வந்து எல்லா பேத்துக்குமே சாதகமா இருக்காதுங்கிறதையும் உணரணும். எவ்வளவு பெரிய சூப்பர் தியானம், நல்ல தியானம், குவாலிட்டியான தியானம் பண்ணாலும் அது சின்ன சின்ன உபாமைகள் இருக்கத்தான் செய்யும். சுமாரான தியானம் பண்ணாலும் அது இருக்கத்தான் செய்யும். அது புரிதலோட கடந்து போகும். அந்த புரிதல் வேணும். புரியுதுங்களா? சில பேரால அவங்களுக்கு தியானம் நல்லா வரும், ஆனா உடல் ஒத்துழைக்கும். இப்ப நம்ம கிட்ட ஒரு அம்மா வராங்க, தியானம் நல்லா வருது, 2 நிமிஷத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடும். அனுமதியில இல்ல, அந்த உடல் இப்படித்தான் வேலை செய்யும், அந்த உடலை வச்சு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப அதுக்குள்ள அந்தம்மா தொடர்ந்து சரணாகதியில, குருவோட சரணாகதியில, பிரபஞ்சத்தோட சரணாகதியில இருந்தா ஒருவேளை அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கப்படலாம். அந்த உடலை கொஞ்சம் சரி செய்யறதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு காட்டப்படலாம். இப்ப ஞானம்ங்கிறது என்னன்னா, உடல் எவ்வளவு கேவலமா போனாலும் ஞானியை கவலைப்பட மாட்டான். நீங்க சாதிச்ச நிறைய பேரு உடல் கெட்டு போனவன் தான் ஞானத்துல சாதிச்சிருக்கான். பெரிய பெரிய வேலையை பண்ணியிருக்கிறான், உடலை பத்தி கவலையே பண்ண மாட்டான். ஏன்னா அவன் ஞானம் அந்த மாதிரி, அவனோட சக்தி அங்க வேலை செய்ய போறது உயிர் சக்தி தான். அவன் போய் நடந்து போய் வேலை செய்ய போறது இல்லை. ஒரே இடத்துல 10 இடத்துல பிரசன்ட் காட்சி கொடுப்பான். அவனுடைய சூட்சமத்தில் இருக்கிற அந்த வடிவம் தான் அது. அப்ப அவன் சூளத்தை தூக்கிட்டு போய் அவன் மூட்டை தூக்குற மாதிரி வேலை செய்ய போறது கிடையாது. அவன் வெவ்வேறு வடிவத்துக்குள்ள ஒரு வேலையை செய்வான். புரியுதுங்களா? அதுதான் அது. அப்ப அதனால இது மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு புரிதல் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் அது வேணும். அப்ப உடல் என்பது ஒரு நார்மலா தியானம் பண்றவங்களுக்கு உடல் மாறும். எப்படி நம்ம குழந்தையிலிருந்து பருவ மாற்றம் அடைகிறோமோ அந்த மாதிரி தியானத்துக்கு முன்னாடி உருவ வழிபாட்டில் இருக்கிற உடல் வேற, தியானத்துக்கு வந்தா டோட்டலா உடல் மாறும். உடல் வந்து அப்படியே மாறும். அது வெப்ப சலனங்கள் ஆகும்போது உறுப்புகளோட தன்மைகள்லாம் வேற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும்.
நரம்பு தன்மைகள்லாம் வேற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ கண்கள், நமக்கு மோஷன் போகிற அந்த இடம், நிறைய இடங்களில் மாற்றங்கள் நிகழும். இப்போ இதெல்லாம் ஒருத்தன் சரி செய்யறதுக்கும் அந்த சரணாகதியில் கரெக்டாக அவனுடைய உணவு பழக்க வழக்கத்தில் சரியாக பிடிச்சி அது நடக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும். இங்கனையெல்லாம் பயந்துறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடாது. பயப்படுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அந்த உடலில் இப்படி தான் மாறும், இப்படி தான் நடக்கும், அதை உணரணும். இதை பார்த்துக்க, இதெல்லாம் நிகழ்ந்தே தீரும். அப்போ நீங்கள் பெரிய தியானம் அந்த புருவ மத்தியெல்லாம் எடுக்கும்போது உடல் டோட்டலாக மாறும். அப்போ சமயத்தில் பயம் வரும், அந்த உடல் ஒத்துழைக்காத ஒரு சூழ்நிலை வரும், தீவிரமான மயக்கம். அந்த மயக்கத்தை அறுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஃபைனல் ஸ்டேஜ் எல்லாரும் நார்மல் தியானம் பண்ணி காட்சியை பார்த்துடலாம், எல்லா செயலும் பார்த்துடலாம். ஆனால் அந்த ஃபைனல் ஒரு மயக்கம் ஒன்று இருக்கு. அந்த மயக்கம் இந்த ஃபைனல் கார்டுன்னு சொல்லக்கூடிய முதுகு தண்டுவடத்தில் இருக்கிற அந்த நரம்பால் மட்டும்தான் அதை கட்டுப்படுத்த முடியும். அது இயற்கையாக பிரபஞ்சமாக அது எந்த நாளில் எந்த காலத்தில் நிகழும்னு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் தானாக நிகழும். அது தியானத்தில் நிகழலாம், தூக்கத்தில் நிகழலாம். ஆனால் அந்த மயக்கம் அறுக்கப்படும். ஒன்ஸ் அந்த மயக்கம் அறுக்கப்பட்டவன் தியானத்தில் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். 90 விழுக்காடு பேருக்கு அந்த மயக்கத்தை அறுக்கவே முடியாது. அறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி எல்லா வடிவத்திலையும் மிஸ் ஆயிட்டு. இது நிதர்சனமான உண்மை. ஏன்னா இந்த வடிவத்தை யாரும் போதிக்க மாட்டாங்க. இப்ப நிறைய இடங்கள்ல ஒரு ஞானிக்கான தியானமும் சொல்றாங்க. உடம்பு ரிலாக்ஸேஷனாக இருக்கணும், நம்ம ப்ரெஷர் ஆகாமல் இருக்கணும், அதுக்கான தியானமும் இருக்கு. அப்போ அவங்க பல்வேறுபட்ட விதத்துக்குள்ள இருக்கே வந்து, ஆனால் ப்ராக்டிக்கலாக உடல் மாறுங்கிறத, அதுக்குள்ள இருக்கிற சூழல்களை அவங்க ஓப்பனாக அதை விவாதிக்கிறது இல்லை. நீங்கள் அடிப்படையாக சிவபெருமானே நீங்கள் கும்பிடலை, எந்த கடவுளையும் கும்பிடலை, நீங்கள் நார்மலாக கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்தீங்கனாலும் உங்கள் உடல் பருவ மாற்றம் அடையும். நீங்கள் யாருமே உங்களுக்கு தேவைப்பட வேண்டாம். நீங்கள் சும்மா வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணீங்கனாலும் உங்கள் நரம்பு விழிக்கும், உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். புரியுதுங்களா? அது நடந்தே தீரும். ஆனால் அந்த சூழல்கள்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க என்னன்னா, அவங்க வெறும் எக்ஸ்பீரியன்ஸு உடலை வச்சு மட்டும் சொல்ல மாட்டாங்க. இந்த காலத்தில் இந்த ஆன்மா எப்படி வேலை செய்யுமோ, அந்த ஆன்மாவை எப்படி வழி நடத்தணுமோ அதை தான் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு வேலை செய்வீங்க. அப்போ தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் ஆசைக்காக வேலை கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு என்ன வரப்போகுதோ அதை தான் கொடுப்பாங்க. ஒரு நிலையில் பிடிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மனிதன் மிஸ் ஆகிறது காரணமே அதுதான். அப்போ ஒரு செக்ஷனை ஒருத்தன் பிடிச்சிட்டான்னா அவன் எந்த குருநாதரே பிடிக்க வேண்டாம். குருநாதர் மேலே டவுட் இருக்குது, குருநாதரை நான் இவர் தான் என்னுடைய குருவா அப்படின்னு நான் ரொம்ப தூரம் பயணிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி பத்தலை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுங்க. வருதுன்னு இல்லை, வரும் எல்லாரும் மனிதனுக்கும். அப்போ அந்த பிரபஞ்சத்தை ஒருத்தன் பிடிக்கிறான். அந்த பிரபஞ்சத்தை ஒருநிலைப்பட்டு அவன் நிற்கும்போது அவனுக்கான பாதை காட்டப்படுது. ஆனால் அந்த பிரபஞ்சத்தையும் அவன் பிடிக்க மாட்டான். சைடில் பிரபஞ்சத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே பிரபஞ்ச தியானம்னு ஒன்று வந்தோன்னா அதை பிடிச்சிக்கிட்டான். அப்போ அவன் இடையில இன்னொரு பேர் வச்சோன்னா அதை பிடிச்சிக்கிறான், அப்புறம் இன்னொன்று பிடிச்சிக்கிறான். அப்புறம் அவனே அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி அதுக்கு ஒரு கதை சொல்கிறான். எதை பிடிச்சாலும் இறைவனை தேடி தானே போகிறோம், எல்லாமே இறை சித்தத்தை தானே பேசுகிறாங்க, இறை செயலை தானே பேசுகிறாங்க. நரகாசுரனும் கடவுளை பற்றி பேசியிருக்கிறான், ராவணனும் கடவுளை பற்றி பேசியிருக்கிறான். ஆனால் எல்லா விஷயமும் கடவுள் சித்தாந்தத்தை பேசலாம், ஆனால் அது எந்த காலகட்டத்தில் இது ஒர்க் ஆகும், எது என்ன தன்மையில் இருக்குன்னு ஒன்று இருக்குது. அப்போ தன்மை உணராத காலகட்டத்தில் ஒரு சிஷியன் எப்படி குருக்கிட்ட என்னவா இருப்பான்னு சொல்லியிருக்கேன், பாதுகாப்பாக இருப்பான்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் அடிப்படையாக பிரபஞ்சத்திட்ட பாதுகாப்பாக மண்டிக்கிட்டு இருந்தால் உணர்றதுக்கான வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும். ஆனால் ஒருத்தரால் கூட அந்த மாதிரி தாக்கு பிடிக்க முடியல. அதுதான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்று,
புரியுதுங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வடிவத்தில் இருக்கு. இப்போ வேதாத்திரி மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். வாழ்க வளமுடன் இருந்துச்சு. சரி, நீங்கள் அவரை தான் பிடிச்சிங்க, அவர் தியானம் பண்ணீங்க, அவர் மறைஞ்சிட்டாரு. அடுத்த கட்டமாக உங்களுக்கு சூட்சமத்தில் அவர் ஒரு குருநாதரை காட்டியிருக்கணும், இப்போ காட்டலை. இப்போ அவருடைய வடிவத்துக்குள்ள அந்த செயலுக்குள்ள ஒருத்தர் நிஜமாக நின்னா வள்ளலார் மாதிரியோ இல்லை யாரோ ஒருத்தர் யார் கரண்டில் வேலை செய்கிறாங்களோ அவங்கள காட்டி கொடுக்கும். ஆனால் உங்களுக்குள்ள என்னன்னா தடுமாற்றத்துக்குள்ள நீங்கள் வெவ்வேறு மாதிரி ஆட்களை செட் பண்ணிடுறீங்க. அதுதான் மிஸ்ஸிங்கான காரணம். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, எனக்கு அந்த ரகசியத்தை காட்டி கொடு, எனக்கு எப்படி ஒரு நிலைன்னுங்கிறத சொல்கிறீங்க. இங்கே ஒரு நிலைக்கு காரணம் அது கிடையாது. நீங்கள் எத்தனை ஒரு நிலை காட்டி கொடுத்தாலும் 3 மாதம் கழித்து இன்னொரு சேஞ்ச் ஓவரை சந்திப்பீங்க. இன்னொரு காற்று வீசும், அதில் இன்னொரு ஜன்னல் பக்கம் நீங்கள் போய் நின்றுவீங்க. இது ரொம்ப முக்கியம். இதுதான் மக்கள் பிடிக்காம நிற்கிறாங்க. அது ரொம்ப இதுதான் அடிப்படை பிரச்சனைங்க. அடிப்படை காரணம் ஒரு தெளிவு ஒவ்வொரு தனி மனிதன்ட்டையும் இல்லை. அது இருந்தா தன்னை உணர்றதுக்கான வாய்ப்போ அவனுக்கு அந்த உள் உணர்வுல எதை நோக்கி போகணுங்கிறத கற்றுக் கொடுத்து. இது நான் எத்தனையோ விஷயத்துல பேசிட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் திருப்பியும் கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? ஒரு சீடன் எப்படி பாதுகாக்கப்படுறோம்? என்ன குவாலிட்டி? ஆப்பிளா? 5 லட்சம் ரூபா பணமா? குத்து விளக்கா? அவனுடைய உண்மை சரணாகதி. அப்போ அவனுடைய கால நேரமே சரியில்லை. அப்போ அவனை தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு அவனை பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு அவனை வச்சுக்கிறாரு. அப்போ அவன்கிட்ட சொல்ல மாட்டார், உன் கால நேரம் சரியில்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அப்போ அவனை பாதுகாப்பாக வச்சுருப்பார். அந்த பாதுகாப்பில் இருக்க மாட்டாங்க. இப்போ நான் பாதுகாப்பில் நிறைய பேர்த்த வச்சுருப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாதுகாப்புல இருக்கும்போதே வேற வேற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அப்ப எங்களுடைய அலைவரிசை வெளியில வந்துடும். புரியுதுங்களா? உங்களுக்கு அனுபவம் பெறணுங்கிறது முக்கியம் கிடையாது. நீங்க வேகமா பெறணும்னு நினைக்கிறீங்க. புரியுதா? ஒரு பத்திரிகையில என்னன்னா, விளம்பரத்துக்காக ஒரு வேலை பண்ணுவாங்க. ஒரு கியூரியாசிட்டிக்காக முதல் முறையாக பத்திரிகையில் இருக்கிற எல்லா படத்தையும் விட்டுருங்க, ஹெட்லைன்னு 4 லைனில் கொண்டாடுவாங்க. அதில் பார்க்கும்போதே இருக்கும், அந்த நீங்கள் கடையில் தொங்கும் போதே பார்த்துட்டீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி உங்கள் லைஃபுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஹெட்லைன் ஏதாவது கிடைக்குமான்னு காத்திருக்கீங்க. அது முழு பத்திரிகையும் படிக்கப்படணும், முழு புக்காக மாறணும்னு தான் ஒரு குருநாதர், ஒரு பிரபஞ்சம் விரும்புது. அப்போ ஒரு பேசிக்காக ஒரு தியானம் பண்ணுறவனுக்கு அடிப்படையாக அப்போ என்ன இருக்கணும்னா, ஒருநிலை பற்றி நிற்க கற்றுக்கணும். அதுதானே கஷ்டம். அப்போ நீங்கள் நிற்க மாட்டீங்கிறத நான் மறைமுகமாகவும் சொல்கிறேன், நேரடியாகவும் சொல்கிறேன், உங்களுக்கு வேற வேற வடிவத்துக்குள்ளேயும் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வேற ஒன்று கற்றுக் கொடுங்கன்னா நான் என்னத்தை சொல்கிறேன்? அப்போ ஒரு நிலை அப்படின்னா ஒருத்தரை இப்போ நான் வந்திருக்கேன், என்ன நீங்கள் பிடிக்கலாம், பிடிச்சி நின்னா நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் ஜெயிக்கலைனாலும் தோக்க மாட்டீங்க. இது ஒரு விஷயம். ஏன்னா நான் ஒரு பிரைவேட் ஏஜென்சி கிடையாது, ஒரு தனியார் நிறுவனத்திலேருந்து வந்தவன் கிடையாது. இந்த செயலிலிருந்து எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கு, இந்த பிரபஞ்சத்திலேருந்து ஒரு வேலை செய்கிறோம். அப்போ இதை நேர்த்தியாக நிற்க முடியுமா? அவ்வளோதான் கொஸ்டின். நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த மாணவர்களால் நிற்க முடியும்? எத்தனை ஆண்டுகள் நிற்க முடியும்? எத்தனை மாதங்கள் நிற்க முடியும்? எத்தனை நாட்கள் நிற்பீங்க? ஒரு 5 யூடியூப் சேனலில் எல்லா தியானத்தையும் தான் நீங்கள் கேட்குறீங்க. குத்துவிளக்கு தியானத்துலேருந்து கும்மி அடிக்கிற தியானம் வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. யார் கேட்கல? நீங்கள் ஏமா எல்லாரும் கேட்குறாங்க தாம்மா. கேட்டால் எல்லாம் ரெஃபரன்ஸு அதை சொல்கிறாங்க, அதையும் கேட்டுக்கணும். எல்லாம் இறை மார்க்கம் தானே, எல்லாம் இறை சிந்தனை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் இயேசுநாதர் அழுதுட்டு போனதே தான், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கடா, ஆட்டுக்குட்டி கேட்குதுடா, நீங்கள் ஏன்டா கேட்க மாட்டீங்கன்னு அழுதுட்டு போனார். ஆட்டுக்குட்டி என் பின்னாடி வருது, நீங்கள் ஏன் வர மாட்டீங்க? புரியுதுங்களா? அப்போ யார் ரெஸ்பான்ஸ் பண்ணா அவரை? அவர் போனதுக்கப்புறம் கர்த்தர் வந்தார் போனார்னு சொல்லி நீங்கள் நோட்டை வச்சுட்டு கத்திட்டு கிடக்குறாங்க, அது வேறு. அப்போ அன்னைக்கு லைவ்ல என்ன நடந்துச்சு?
அப்போ புத்தர் இருக்கும்போது லைவ்ல என்ன நடந்துச்சு? விவேகானந்தர் இருக்கும்போது என்ன நடந்துச்சு? ராமகிருஷ்ணர் இருக்கும்போது என்ன நடந்துச்சு? விவேகானந்தர் இருக்கும்போது சோறு போடுறதுக்கு ஆள் இல்லை. புரியுதுங்களா? அவன் துறவி சொல்றான், பல நாள் பட்னியா கிடந்தேங்க. தெரியாத ஊர்ல சோறு போடலன்னா பரவாயில்ல, தெரிஞ்ச ஒரு ஏரியாக்குள்ள ஒரு தெருவில் இருக்கிறார், அங்கேயாவது சோறு போடலாம்ல. இதுதான் விஷயம். இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க? விவேகானந்தர் சுவாமி அவர் பெரிய மகான்க, அவர் ரொம்ப தீர்க்க தரிசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப செத்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்ன? அப்ப அவருடைய வழி என்ன இருந்திருக்கும்? எத்தனை பேர் விவேகானந்தரை அதுதாங்க உணர்ந்து கையை பிடிச்சி நிக்கணுங்கிறது. இவருதாப்பா நான் பின்னாடி நிக்கிறேன்பாங்கிறது. 17 பேர் நின்னா அவன் வரலாறு. புரியுதுங்களா? அப்ப நிக்க மாட்டாங்கல்ல, அதுதானே. நீ நின்னு பாரு, நானே தேவைப்பட மாட்டேன், பிரபஞ்சம் வருதா வரலையான்னு பார்க்கலாம். அவ்வளவுதான் நான் சொல்றேன். நீங்க இதை விட்டுட்டு வேற என்னென்னமோ ஒருநிலைப்படுறது அதெல்லாம், முதல்ல நாம ஆடாம ஸ்டெடியா நிக்க முடியுமா? அவ்வளவுதான் விஷயம். மறைந்த ஒருத்தரை நம்பி நின்னா, நீ உண்மையா போய் மறைந்துட்டார் ஒருத்தர், ஜீவசமாதிக்கு போயிட்டாரு, அவரை உண்மையா நம்பி நின்னா அவர் என்ன சொல்லுவார்னா, ஆன் ஸ்பாட்ல நான் இல்லை, நான் வேலை செய்ய முடியாது, என்னுடைய ரேடியேஷன் க்ளோசிங், அந்த க்ளோசிங்கை உன்கிட்ட சொல்லாம வந்துட்டேன், இன்னொருத்தர் இருக்கிறாரு போய் பாருன்னு உனக்கு அவரே வழிகாட்டி விடுவோம். இவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? இதுதான் அதோடைய செயல், காலங்காலமாக இருக்கிற செயல் வடிவம். நம்ம புரிஞ்சுக்கணும். ராமன், கிருஷ்ணன், சிவன் எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு பேரா, ஒரு ரேடியேஷனா, அந்தந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி தன்மையில அது வேலை செய்யும். அப்ப இது வேணும். இப்போ இதுதான் மிஸ்ஸிங். இது நம்ம எப்படி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நான் கொஞ்சம் மறைமுகமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இது சரியா இருந்தால் நீங்கள் அது உங்களுக்கு நிகழ்தா நிகழலான்னு பாருங்க. ஒரு 2 மாதம் டைம் எடுத்து சரியாக நின்றுங்க, ஒரே ஸ்டெப்பில் நின்றுங்க. அது நிகழலைன்னா அப்புறமா நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேளுங்க.